இன்னைக்கு வாழைப்பூ பஜ்ஜி செய்ய போகிறேன். இப்படி ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு செய்யலாம். சுத்தம் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். பூ பிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த நரம்பையும் இந்த ஒன்று கெட்டியாக இருக்குது இந்த தோலை ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இந்த நரம்பு மேலே இருக்கிற தோல் அந்த ரெண்டும் ஆகாத கசக்கு ரெண்டையும் எடுத்துட்டு அப்படியே பச்சை மாவு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. உப்பு தண்ணியில் அப்புறம் பச்சை மாவு கரைச்சி பச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பூ எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து காமிக்கிறேன். வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காக்கில் பச்சை மாவு எடுத்துருக்கிறேன். நீ எல்லாம் போட்டு கரைச்சிட்டு எப்படி சொல்லணும்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்குங்க. பஜ்ஜி மாவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். வடச்சட்டியில் காயிட்டு ஒரு நனைச்சி போட்டுக்கலாம். பஜ்ஜி உள்ளே போட்டு நனைச்சி எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டு இப்படி பூ நனைச்சி அது பச்சை மாவுக்குள்ள போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம். நடத்து போட்டுக்குங்க. சூப்பராக இருக்குது வாழைப்பூ பஜ்ஜி. நல்லா திருப்பி போட்டு வேவிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்குவோம். சூப்பராக வந்துருக்குது வாழைப்பூ பஜ்ஜி. இன்னும் 2 3 நிமிஷம் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்குது வாழைப்பூ பஜ்ஜி. பார்த்திங்கன்னா அவ்வளோ சுட்டாச்சு. கொஞ்சம் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.